أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. أياما معدودات، فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر، وعلى الذين يطيقونه فدية طعام مسكين، فمن تطوع خيرا فهو خير له، وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصمه، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر، يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر، ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. وإذا سألك عبادي أني فإني قريب أجيب دعوة الداع إذا دعاني، فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. أحل لكم ليلة الصيام الرفث إلى نسائكم، هن لباس لكم وأنتم لباس لهن، علم الله أنكم كنتم تختانون أنفسكم فتاب عليكم وعفى عنكم، فالآن باشروهن وابتغوا ما كتب الله لكم وكلوا واشربوا حتى يتبين لكم الخيط الأبيض من الخيط الأسود من الفجر، ثم أتموا الصيام إلى الليل، ولا تباشروهن وأنتم عاكفون في المساجد، تلك حدود الله فلا تقربوها، كذلك يبين الله آياته للناس لعلهم يتقون. صدق الله العظيم.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நான் அண்மை காலமாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற பள்ளிவாசல் அன்னூர் ஜும்மா பள்ளிவாசல் மாளிகைக்காலில் இருக்கின்ற பள்ளிவாசல் தலைவர், தற்காலிக தலைவராக இயங்கி கொண்டிருக்கிற அல்ஹாஜ் ஏ பௌசர் அவர்கள் கதைக்கின்றேன். அந்த அண்மை காலமாக இந்த பள்ளிவாசல் வரலாற்றை பற்றி கேட்டாங்க வசந்தன் டிவி. அந்த வரலாற்றை தொடக்க தெரிஞ்ச அளவில் நான் கண்ட முதியோர்கிட்ட கேட்ட அளவில் சொன்னாங்க, இந்த 1959ஆம் ஆண்டு இந்த பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டது. அண்மை காலமாக இன்று வரையும் அந்த பள்ளிவாசல் நடந்து கொண்டது. ஆனால் தற்போதைய காலமாக 2004ஆம் ஆண்டிலிருந்து தான் இந்த பள்ளிவாசல் ஜும்மா பள்ளிவாசலாக பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு. அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரையும் நடந்து கண்டு ஜும்மா பள்ளியாக நடந்து கொண்டிருக்கு. இந்த பள்ளிவாசல் உலக காலத்தை உருவாகி பல அனர்த்தங்களுக்கு ஏம்பாட்டிருக்கு. 1957ஆம் ஆண்டு வெள்ளத்தில் இதுக்கு பிறகுதான் இந்த பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டு, அதுக்கு பிறகு வந்த அனர்த்தங்கள் 85ஆம் ஆண்டு பள்ளிவாசல் இனக்குழப்பம் இந்த பள்ளிவாசல் தாக்கப்பட்டிருக்கு. 88ஆம் ஆண்டு இந்த கலவரத்தில் இந்த பள்ளிவாசல் முற்றாக தாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு சூறாவளியில் தாக்கப்பட்ட இந்த பள்ளிவாசல் அந்த 2004ஆம் ஆண்டு தான் ஜும்மாவும் ஆரம்பித்து, அதே ஆண்டு தான் இந்த பள்ளிவாசல் இந்த சுனாமிலையும் பாதிக்கப்பட்டு நாங்கள் இந்த பள்ளிவாசலை புனரமைப்பு செஞ்சு அந்த காலத்தில் இந்த பள்ளிவாசல் அப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். பள்ளிவாசலுக்கு எந்த பிரச்சனை வந்தால் நல்லா தீர்த்து கொண்டாம். அன்று 59ஆம் ஆண்டில் இருந்த அந்த மையவாடி ஆரம்பித்த காலத்திலிருந்து மையவாடி நடந்து மையவாடிக்கு எந்த சேதமும் 2019ஆம் ஆண்டிலிருந்து கடல் அரிப்பு காரணமாக சுனாமியில் பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த இடம் இருந்துச்சு. அதே நாங்கள் அந்த இடத்தை எடுத்துக்கொண்டு வளைச்சி கட்டடம் கட்டி அந்த மையத்தில் அடக்கி கொண்டு இருக்க போல் இந்த கடலரிப்பு காரணமாக தான் 2019ஆம் ஆண்டில் வந்த கடலரிப்பு காலத்தில் முற்றான முறையில் அந்த மதில்கள் உளப்பட்டு பேக்குகள் போட்டு இதை பாதுகாக்கப்பட்டும் அந்த அது நிற்காமல் போட்டு பிறகு அந்த போல் போட்டு அந்த கல்லை நாங்கள் அந்த இருந்த பாதையை விட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் கிட்ட நெருக்கி செஞ்சோம். அது நெருக்கி செஞ்சது அப்புறம் இந்த 2025 சூறாவளி காரணமாக வந்த அந்த இதில் அதுவும் அழிஞ்சு கனத்த மையங்கள், கனத்த எலும்புகள் எல்லாமே சிதவுண்டு கடல்லையும் போனது தான். நாங்களும் எடுத்து அடைக்கினது தான். இந்த ஆறுகிட்ட கேட்டால் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு சொன்னால், இந்த மையவாடியை இப்போதைக்கு ஒரு மையவாடியை புனரமைப்பு செஞ்சு மையத்தை அடக்காடி முறை இந்த மையவாடியை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நாங்கள் செஞ்சுக்கணும். ஆனால் கட்டாயமான முறையில் ஒரு புது மையவாடி ஒன்று எடுக்கணும். இன்னும் ஆயிரக்கணக்கில் மையங்கள் இதுக்குள்ளே இருக்கி, ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் போயிருந்தாலும் அதையும் பாதுகாக்கப்பட்டுச்சு. இப்போ இருந்து கொண்டிருக்கு. இந்த மையவாடியை கட்டாயமான முறையில் பாதுகாக்கிறதுக்காக தான் நாங்கள் பல அரசியல்வாதிகள், தனவந்தர்கள், நாட்டு மக்கள் முழுது பேர்கிட்டையும் சொல்லியிருக்கோம். அது என்ன பேதம் இல்லாமல் அத்தனை பேர்கிட்டையும் நாங்கள் சொல்லித்தான் இருக்கோம். மண்ணுக்கு மேலே வாழ்கிறவங்க இதுக்கு தீர்வு எடுக்காட்டி மண்ணுக்கு கலையில் போனவங்களை தீர்வு எடுக்கிறல, மண்ணுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இதுக்கு தீர்வு ஒன்று எடுக்கணும். அதனால் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தனவந்தர்களே, இது எல்லாருமே விழிப்பாக நீங்கள் இருந்து பார்க்கணும். என்னென்னு சொன்னேன்னா, நாளைக்கு மரணித்தவங்க இப்படி நடக்கக்குள்ள நீங்கள் மண்ணுக்கு மேலே இருக்கிற நம்ம அல்லாடத்தில் பதிச்சொல்லியே ஆகணும். கட்டாயமான முறையில் இதுக்கு ஒரு தீர்வான முறையில் எடுத்து தரதுக்கு தான் நாங்கள் அனைத்து தரப்பு எங்கக்கம் இருள் நீக்கி அருள் பரப்பி மறுமை வாழ்வுக்கு வழியமைக்கும் அருமைகளும் பெருமைகளும் நிறைந்த புனித ரமலான் மாதத்தில் வசந்தம் டிவி பெருமையோடு வழங்கும் ரமலான் வசந்தம் இஃப்தார் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சியின் ஊடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சந்தர்ப்பம் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற வசந்தம் டிவியின் ரசிகர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் இனிய காணிக்கை உரித்தாகட்டும். அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஒவ்வொரு நாளும் நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு பள்ளிவாசலில் இருந்து உங்களுக்கு ரமலான் வசந்தம் இஃப்தார் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இன்றும் நாம் கிழக்கிழங்கையிலே இருக்கின்ற இன்னும் ஒரு பிரசித்தி பெற்ற ஊரிலிருந்து உங்களை சந்திக்கின்றோம். அம்பாறை மாவட்டத்திலே கடலோரத்திலே மிகவும் கம்பீரமாக காட்சி தருகின்ற மாளிகைக்காடு அன்னூர் ஜும்மா பள்ளிவாசலில் இருந்துதான் இன்றைய நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. இன்றைய இஃப்தார் சிந்தனை கலந்துரையாடல் நிகழ்ச்சி கூட இந்த பள்ளிவாசலுடைய பேஷ் இமாம் அவர்களோடு தான் இடம்பெறவிருக்கிறது. அதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார் அல் ஹாஃபில் அல் ஆலிம் ALM மின்ஹாஜ் உஸ்மானி ஹஸ்ரத் அவர்கள்.
அவர்களை நாம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் ஹஸரத் அவர்களே, இந்த மனிதனுடைய வாழ்க்கை கட்டமைப்பை பார்க்கின்ற பொழுது மனிதன் ஒரு சமூகமாக வாழுகின்ற ஒரு உயிரினமாக இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த சமூக கட்டமைப்பு என்பது குடும்பங்கள் பல சேர்ந்துதான் ஒரு சமூகமாக மாற்றமடைகின்றன. குடும்பங்களினுடைய அடிப்படை அல்லது குடும்பங்களுடைய ஆரம்பம் என்பது திருமணத்திலிருந்து தான் ஆரம்பமாகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதே போன்று அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட அந்த இருவருடைய திருமணத்திலிருந்து தான் இந்த வழித்தோன்றல் மனித சமுதாயமே உருவானது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்திலே திருமணத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். என்னுடைய முதலாவது வினா என்னவென்று சொன்னால், இந்த திருமணம் தொடர்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் அதே போன்று கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவ்வாறான வழிகாட்டல்களை வழங்கியிருக்கின்றார்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, நேர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் திருமணம் எனும் உடன்படிக்கையை குர்ஆனில் சொல்லும் பொழுதும் மீசாக்கன் கலீதா என்று சொல்லுகிறான். அதே போல் இந்த திருமணம் ஏன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் உருவாக்கினான், இந்த திருமணத்தின் ஊடாக எதனை அடைந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆனில் சொல்லுகிறான் பார்ப்போமானால், சூரத்து ரூமுடைய வசனம், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இந்த திருமணம் என்பது என்னுடைய அத்தாஜ். திருமணத்துடைய நோக்கத்தையும் இந்த வசனத்தில் தான் அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் பல நோக்கங்களுக்காக திருமணம் முடித்து கொண்டிருக்கிறோம். சில நபர்கள் வீட்டில் மூத்தவர் என்ற ரீதியில் திருமணம் நடக்கிறது, எல்லா பொறுப்புகளும் நீங்கிவிட்டது, அதனால் இந்த திருமணம். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒப்ஜெக்டிவ், குறிக்கோள் திருமணத்துடைய, உங்களுடைய திருமணத்திற்கும் மத்தியில், உங்களுக்கும் மத்தியில் லிதஸ்குனு இலைஹா, ஒரு பெண்ணின் ஊடாக இருந்து நீங்கள் மன நிம்மதியை அடைய வேண்டும். இதுதான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் திருமணத்தின் ஊடாக நீங்கள் அடையக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பார்ப்போமானால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்நிகாஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறையில் நின்றும் ஒன்று என்று சொன்னார்கள். அதனால் இந்த திருமணத்தை நாங்கள் எங்களுடைய சமூகம் அதே போல ஏனைய சமூகங்களும் திருமணம் எனும் வாழ்க்கைக்குள் நுழைந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த திருமணத்துடைய உண்மையான நோக்கங்களை நாங்கள் விளங்கி செல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைய இந்த ரமலான் விசேட சிந்தனையுடைய குறிக்கோளும். உண்மையில் ஹஸரத் அவர்களே, நல்லதொரு ஆரம்பத்தை இட்டீர்கள். இந்த திருமணம் தொடர்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கூறியிருக்கின்றார்கள் தானே, இந்த திருமணம் என்பது ஈமானினுடைய பாதி என்கின்ற துணிப்பொருளிலே ஒரு ஹதீஸ். உண்மையில் அந்த அளவுக்கு திருமணத்திற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த ஈமானுடைய பாதி என்று திருமணம் சொல்லப்பட்டதற்கான காரணம் என்ன? நல்ல ஒரு கேள்வி. அல்ஹம்துலில்லாஹ். திருமணத்துடைய பிற்பாடு செய்யக்கூடிய அமல்கள் பூர்ணப்படுத்துகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், திருமணத்துக்கு முன்னால் நாங்கள் ஒரு தனி மனிதர், எங்களுடைய தனியே நாங்கள் செய்யக்கூடிய பல வேலைகள் இருக்கிறது. ஆனால் திருமணம் எனும் வாழ்க்கைக்குள் நுழைந்ததற்கு பிற்பாடு நாங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பை எடுத்து செய்கிறோம். இந்த பொறுப்பு என்பது அதிலும் குறை செய்யக்கூடாது, ஈமானுடைய வழிபாடுகளிலும் குறை செய்துவிடக்கூடாது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமணத்துக்கு பிற்பாடு செய்யக்கூடியது உங்களுடைய அமல்களும் பூர்த்தியாகிறது, அதே போல் ஈமானுடைய பாதி என்றும் சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால், திருமணத்திற்கு முன்னால் அவர் தனி மனிதன், அவர் தனியான அமல்கள் செய்திருக்கலாம். ஆனால் திருமணத்துக்கு பிற்பாடு அவர் ஒரு பொறுப்புதாரி, ஒரு பெண்ணை பொறுப்படுத்தியிருக்கிறார். அந்த பொறுப்போடு அதனுடைய கடமைகள் ஏராளம், அந்த கடமைகளையும் அவர் நிறைவேற்றுவது அவருக்கு பொறுப்பாக இருக்கிறது. அதையும் நிறைவேற்ற வேண்டும். வணக்க வழிபாடுகள் இதிலையும் அவர் பூர்த்தியாக செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது.
அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் திருமணம் முடிப்பதென்று சொன்னால் தீனுடைய ஈமானுடைய தீனுடைய அரைவாசியை பூர்த்தி செய்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று ஹஸரத் அவர்களே, குறிப்பாக நாங்கள் நிறைய ஆலிம்கள் சொல்லி கேட்டிருக்கின்றோம் பயான்களிலே, இந்த திருமணம் முடிக்கின்ற பொழுது சில காரணங்களுக்காக அந்த பெண்ணை தெரிவு செய்கின்ற காரணிகள் கூட மாறுபட்டதாக அமையும். அதில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டலை வழங்கியிருக்கிறார்களே, அதையும் இந்த வேளையில் ஞாபகப்படுத்தி சென்றால் நன்றாக இருக்கும். நல்லதொரு கேள்வியை கேட்டீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்துடைய காரணங்கள் எதற்காக வேண்டி ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்ன ஹதீஸங்களுக்கு சான்றாக இருக்கிறது. புகாரியுடைய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன் லிமாலிஹா வலிஹஸபிஹா வலிஜமாலிஹா வலிதீனிஹா ஃபல்ஃபர் பிதாத்தித் தீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விடயங்களை சொன்னார்கள். ஒரு பெண் 4 காரியங்களுக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகிறார். லிமாலிஹா, அவளுடைய பணத்திற்காக வேண்டி, வலி ஹசபிஹா, அவளுடைய நசப், ஹசப் என்று சொன்னால் அவருடைய வம்சத்துக்காக வேண்டி, வலி ஜமாலிஹா, அவருடைய அழகுக்காக வேண்டி, வலி தீனிஹா, அவருடைய தீனுக்காக வேண்டி. ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், யார் தீனுடைய பெண்ணை எடுக்கிறாரோ அவர் அதில் வெற்றி அடைந்து கொள்வார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இந்த இடத்தில் ஷேக் விளக்கமும் இருக்கிறது. சில நபர்கள் எப்படி விளங்கிக் கொள்கிறார் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தானே, லிமாலிகா, முதலாவது பணம், 2வது குடும்பம், ராயல் ஃபேமிலிகள், 3வது அழகு, 4வது தானே தீன். அதனால் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவலம்தான் இந்த 3ஐயும் பார்க்கிறோம், ஆனால் 4வதை கடைசியில் வைக்கிறோம், அதையும் பார்ப்பது குறைவு. ஆனால் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொன்னார்கள் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், குறைஷிகள் இருந்தார்கள், யகூதிகள் இருந்தார்கள். இந்த 3 கூட்டத்தாரும் இந்த 3 விடயங்களை கட்டிப்பிடித்து கொண்டிருந்தார்கள். நசப், ராயல் ஃபேமிலிகள், அதே போல் அழகு, அதே போல் பணம். இதை உடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த 3ஐயும் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலி தீனிஹா, நீங்கள் தீனுடைய பெண்ணை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள், ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், நீங்கள் தீனுடைய பெண்ணை எடுத்து அதில் வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறை. உண்மையில் ஹஸரத் அவர்களே, அதாவது இப்பொழுது இருக்கின்ற சமகாலத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்தின் மூலம்தான் புதிய குடும்ப உறவுகள் கிடைப்பதும், அதே போன்று திருமண வைபவங்கள் மூலம்தான் இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்களுடைய உறவு அற்றுப்போவதும் என்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அது தொடர்பான கேள்விகளை நிகழ்ச்சியில் நான் பின்னால் கேட்பதற்கு ஆசைப்படுகின்றேன். அதற்கு முன்னர் இந்த திருமணத்தை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது ஹஸரத் அவர்களே, அதாவது கடந்து செல்லவோ அல்லது மறந்து செல்லவோ முடியாத ஒரு விடயம்தான் விவாகரத்து என்று, அல்லது திருமணத்தை ரத்து செய்வது என்கின்ற ஒரு விடயம் இன்று ஒரு மலினமாகிவிட்டது சமூகத்திலே. ஒரு காலம் இருந்தது, யாராவது ஒருவர் விவாகரத்து செய்தார் என்றால் அதை புதினமாக பேசுவார்கள், புதினமாக பார்ப்பார்கள். அவர் அதை அந்த திருமணத்தை விவாகரத்து செய்து விட்டாராமே என்பது அந்த ஊருக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கும். இன்று வீட்டுக்கு வீடு திருமணம், விவாகரத்துக்கள் நடைபெறுகின்ற ஒரு சூழலிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மேற்கத்தைய கலாச்சாரம் போன்று முஸ்லீம் சமூகத்திற்குள்ளும் இந்த கலாச்சாரம் ஊடுருவி இருக்கிறது. விவாகரத்து என்பது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு, இப்போ அந்த அளவுக்கு மாறி இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், தற்போது இருக்கின்ற இந்த தலைமுறை மத்தியிலே இந்த விவாகரத்துகள் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நல்லதொரு கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. ஷேக் கேட்பது போல, விவாகரத்து ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களுக்கு தந்த அனுமதியில் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு விடயம் தலா. இது பல காரணங்கள் இருக்கிறது, நாங்கள் ஒன்றோடு மாத்திரம் நின்றுவிட முடியாது. பல காரணங்கள். அதில் என்னுடைய பார்வையில் முதலாவது காரணமாக நாங்கள் பார்ப்பது முறையற்ற திருமணம். சமூகத்தில் முறையற்ற திருமணம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், ஒரு 10 வயதில் தொடங்குகிறது சில பிரச்சனைகள். அதே போல் பருவ வயதை தாண்டியதற்கு பின்னால் ஒரு காலம் செல்ல அவருடைய மனம் விரும்ப சில காதல்கள் என்ற வலையில் விழுகிறார்கள். ஆனால் அது முறையற்ற ரீதியில் என்ன செய்யப்படுகிறது? திருமணத்திற்கு நுழைகிறது. தாய் தகப்பன் இவர்கள் வளர்த்து வந்தவர்கள் இவ்வளோ பொறுப்புகளையும் செய்து அவரை ஒரு நிலையான ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்னும் முழு முயற்சிகளையும் கொடுத்த பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாமல் முறையற்ற ரீதியில் திருமணங்கள் நடாத்தப்படுகிறது. அதற்கு பதவி தாங்குனவர்களாக இருக்கக்கூடியவர்களும்
ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். இது மிக கவலையான விடயம். அன்பார்ந்த நேர்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் தெளிவாக. பெற்றோருடைய பதுவாவோடு எங்களுடைய திருமண வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிப்பது எங்களுடைய எதிர்காலத்திற்கு சிறந்ததாக இருக்க முடியாது. அதே போல் முறையற்ற திருமணம். இரண்டாவது, போதை வஸ்துடைய பாவனை. அண்மையில் நாங்கள் ஒரு தரவை பார்க்கும் பொழுது, இலங்கையில் நான் நினைக்கிறேன் 2025 கைதிகளாக சிறைச்சாலையில் சேர்க்கப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை 85,000 தொடுகிறது. அந்த 85,000-ல் 70% போதை சம்பந்தப்பட்ட அதனூடாக ஏற்பட்ட பிரச்சினைகள் ஊடாக அவர்கள் சிறைச்சாலை சென்றிருக்கிறார். விவாகரத்துடைய வீதத்தில் நாங்கள் பார்த்தால் 70% தாண்டி 80-ஐயும் தொடுகிறது போதை வஸ்துடைய பாவனை. இந்த போதை வஸ்துடைய பாவனை, ஒரு கணவனும் இருக்கிறார், அவருக்கான பொறுப்புகள் ஏராளம் இருக்கிறது. பிள்ளைகளுடைய பொறுப்பு, மனைவியுடைய பொறுப்பு, குடும்பத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இது எல்லாமே தகர்க்கப்படும் எங்கே என்று கேட்டால் போதை வஸ்துடைய பாவனை. இப்படி அன்பார்ந்த நேர்களே, பல காரணங்கள் அடுக்கி கொண்டு போகலாம். அதில் நேரம் கொடுக்காமை மிக முக்கியமான காரணம். மனைவி என்னுக்காக வேண்டி ஒரு ஈஜாப் கபூலோடு நாங்கள் எடுத்திருக்கிறோம், அந்த மனைவிக்கு நேரம் கொடுப்பது குறைவு. வியாபாரிகள் யாரும் கோவித்து கொள்ள வேண்டாம். அதே போல் ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் தான் வியாபாரம் செய்கிறோம் குடும்பத்துக்காக வேண்டி தான். ஆனால் அந்த வியாபாரத்துடைய நேரங்களை பாருங்கள். காலை 8 மணி தொட்டு இரவு 12 மணி வரையும் போகிறது. 12 மணிக்கு கடையை மூடிவிட்டு அவர் வந்தார். அதற்கு பிற்பாடு அவர் தன்னுடைய உடம்புகளை கழுகி கொண்டு வஷுகளை செஞ்சு கொண்டு அதற்கு பின்னால் சாப்பிட்டு அதற்கு பிற்பாடு தான் அவர் ஃபோன்களை பார்த்து 2 மணி 3 மணி தொடுகும். காலையிலிருந்து என்னுடைய கணவன் வருவார், இவரிடம் இந்தந்த விடயங்கள் எல்லாம் பேச வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த மனைவியுடன் பேசுவதற்கு அவர் நேரம் கொடுக்காமை. இந்த நேரம் கொடுக்காமையும் விவாகரத்துக்கு ஒரு காரணம். இப்படி பல காரணங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். அதனால் ஷேக், நாங்கள் அடுத்த கேள்விகளுக்குள் நுழைவோம். பல காரணங்கள் இருந்து கொண்டு இருக்கு. நிச்சயமாக நான் அதாவது குறிப்பாக அந்த விடயத்தை பற்றி இன்னும் சில கேள்விகள் கேட்பதற்கு முன்னர் உங்களிடம் இதோடு தொடர்புபட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டும். நீங்கள் சொன்னீர்கள், இந்த முறையற்ற திருமணம் என்கின்ற ஒரு சொற்பதத்தை பயன்படுத்துகிறீர்கள். அதாவது ஒரு இளைஞனும் ஒரு யுவதியும் காதலித்து எங்களுடைய பேசுகின்ற பாஷையில் சொல்வதாக இருந்தால் ஓடிப்போய் கல்யாணம் செய்தல் என்கின்ற விடயத்தை தான் நீங்கள் அந்த முறையற்ற திருமணம் என்று மிக அழகாக மரியாதையாக சொன்னீர்கள். ஆனால் சில விடயங்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய பேச்சு வழக்கிலே சொல்லி காட்ட வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த முறையற்ற திருமணம் என்று சொன்ன விடயத்தை நான் கொஞ்சம் இன்னும் டீப்பாக ஆழமாக உங்களிடம் கேட்க ஆசைப்படுகின்றேன். ஒரு பெண் நிக்கா செய்யப்படுகின்ற பொழுது அந்த பெண்ணுடைய தந்தையினுடைய அனுமதி கட்டாயமா? ஏன் இந்த கேள்வியை கேட்கின்றேன் என்று சொன்னால், இந்த ஓடிப்போய் திருமணம் செய்கின்ற பெண்ணை பொறுத்த வரைக்கும், ஆணுடைய சப்ஜெக்ட் வேறு, பெண்ணை பொறுத்த வரைக்கும் வீட்டில் விருப்பமில்லை என்பதற்காக தான் அவர் ஓடிப்போய் திருமணம் செய்கின்றார். ஆனால் சில பகுதிகளிலே இருக்கின்ற இந்த நிக்கா செய்து வைக்கின்றவர்கள் எந்த இஸ்லாமிய அடிப்படையை வைத்து நிக்கா செய்து வைக்கிறார்கள்? இது உண்மையிலேயே ஆகமாக்கப்பட்ட திருமணமாக கருத முடியுமா? உண்மையாகவே இது மிகப்பெரிய ஒரு கேள்வி. முறையற்ற திருமணம் எனும் பொழுது நாங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் மனம் போன போக்கில் வாழக்கூடிய சமூகம் அல்ல. திருமணம் என்பது ஒரு கட்டுக்கோப்பை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான். ஷரியத்துடைய பார்வையில் ஒரு திருமணம் நடைபெறுமாக இருந்தால் அந்த திருமணத்தில் கட்டாயம் வலி இருக்க வேண்டும். வலிதான் அவர் தகப்பனாக இருப்பார், அல்லது தகப்பனுடைய தகப்பனாக இருப்பார், அல்லது சகோதரன், அந்த ரீதியில் வருவார். வலி முக்கியம், மகர் முக்கியம், 2 ஷாஹிதுகள் முக்கியமான விடயம்தான் இந்த திருமணத்துடைய கோட்பாடு. ஆனால் நீங்கள் கேட்பது போல உண்மையாகவே இந்த திருமணங்களை நடாத்தி வைக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் நாளைய கியாமத்தில் அல்லாஹ்விடம் தப்ப முடியாது. ஏனென்று சொன்னால், இஸ்லாத்துடைய ஷரியத்துடைய பார்வையில் பார்த்தால் அந்த திருமணம் பாத்திலான திருமணம், ஏற்றுக்கொள்ளப்படாத திருமணம். அதனூடாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய சட்டங்களும் வேறு தான். கவலை நிறைய விடயங்கள் இருக்கிறது. இந்த முறையற்ற திருமணம் இவர்கள் போய் செய்கிறார்கள். இந்த நேரத்தில் தகப்பனுடைய அனுமதி கிடைக்கவில்லை என்றால் எங்களுக்கு மார்க்கம் வழிகாட்டியிருக்கிறது. அந்த பெண் அல்லது ஆணோ எனக்கு அனுமதி கிடைக்கல, இப்போ ஆண் சொல்லுகிறார் நீங்கள் வந்து கொள்ளுங்கள், நான் உங்களை திருமணம் முடிக்கிறேன், அவர் ஒரு பொறுப்பில் சொல்லுகிறார். ஆனால் இந்த பெண்ணுக்கு பல வழிமுறைகளை மார்க்கம் காட்டியிருக்கிறது.
தகப்பன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல் தகப்பன் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் கொண்டு வந்த, நீங்கள் அந்த விருப்பத்தினூடாக விரும்பிய அந்த ஆண் என்ன பொறுப்புகள் ஒழுங்காக செய்வார், அவருடைய தொழில் என்ன, அவருடைய குடும்ப பின்னணி என்ன, அவருடைய திருமணங்கள் எவ்வாறு, இதற்கு முன்னால் திருமணம் முடித்திருக்கிறாரா, அது தெரியாது. இதன் காரணமாக அவர்கள் தடுக்கலாம். ஆனால் அன்பார்ந்த நேர்களே, திருமணத்தை நாங்கள் இஸ்லாத்துடைய முறையை தாண்டி வேறு விதத்தில் செய்ய முடியாது. அப்படி ஒரு பெண்ணுக்கு குடும்பத்தில் அனுமதி தரவில்லை என்று சொன்னால் அது அழகான முறையில் நாங்கள் என்ன செய்யலாம், அந்த ஊருடைய காலியாரிடத்தில் கொண்டு போய் அந்த பெண் முறையிடலாம். நான் ஒரு ஆணை விரும்புகிறேன், அவர் எல்லா தகுதியுடையும் இருக்கிறார், ஆனால் என்னுடைய தகப்பன் அதற்கு என்ன செய்கிறார் அல்ல, அனுமதி தருகிறார் இல்லை. அந்த நேரத்தில் அந்த காலியார் என்ன செய்யலாம், அதனை விசாரித்து அந்த விசாரிப்பின் ஊடாக அந்த வலியுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம். சரியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த திருமணத்தை நடாத்தி வையுங்கள், நலவுகள் இருக்கும் என்று சொல்லி செய்யலாம். ஆனால் இந்த முறைகள் பேணப்படாமல் தான் அவர்கள் மனம் போன போக்கில் என்ன செய்கிறார்கள், வெளியே செல்கிறார்கள். சில நேரம் அப்படி முயற்சி செய்தும் சில நபர்கள் இல்லாமல் ஆக்கிறார்கள், அந்த விடயத்தை அனுமதி கொடுக்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் அதற்கு மார்க்கம் வழிகாட்டியிருக்கிறது. எங்களுடைய மூத்த உலமாக்கள் இருக்கிறார்கள், அதனுடைய சட்டத்திட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த முறையை கையாண்டு தான் நாங்கள் திருமண வாழ்க்கைக்கு நுழைய வேண்டும். அதாவது சிறப்பான ஒரு விளக்கத்தை வழங்கியிருந்தீர்கள் மௌலவி அவர்களே. இன்னும் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டும், ஆனால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேரத்திற்குள் சகலதையும் கேட்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இவைகளெல்லாம் தனித்தனியாக பேசப்பட வேண்டிய தலைப்புகள். இந்த வேளையில் இன்னும் ஒரு கேள்வியையும் நான் இந்த திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்வியையும் கேட்கின்றேன். முறையற்ற திருமணம் என்கின்ற ஒரு விடயத்தை சொன்னீர்கள். சில இடங்களில் முறையான திருமணத்தில் முறையற்ற செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. உதாரணத்திற்கு இரண்டு வீட்டாரும் சம்மதித்து ஒரு 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 ஆண் ஒரு பெண்ணை சென்று பெண் பார்த்து விட்டு வந்து இரண்டு வீட்டாரும் இவர்களுக்கு திருமணம் செய்து வைப்போம் என்று பேசி வைப்பார்கள். திருமணம் நடக்கும் வரை நிக்கா நடப்பதற்கு முன்னர் இருவரையும் தொலைபேசியிலே உரையாடுவதற்கு இரு வீட்டாரும் அனுமதிப்பார்கள். சரியா? திருமணம் என்பது ஹலாலான முறையிலே ஒரு பரக்கத்தான முறையிலே வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கான முதலாவது படி. ஆனால் இங்கே ஹராம் கலக்கப்படுகிறது. இது எந்த அளவுக்கு மார்க்க ரீதியான சன்மார்க்க ரீதியான உங்களுடைய பார்வை என்ன என்னுடைய கேள்விக்கு? உண்மையாகவே இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வியும் தான் எங்களுடைய சமூகத்தில் பரவலாக காணப்படுகிறது. அதற்கு எங்களுடைய பேச்சு வழக்கில் சொன்னால் ஃபோன் பேசுவதற்கான திருமணம் அப்படியும் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் உண்மையாகவே மார்க்கத்தில் எந்த அனுமதியும் அதற்கு இல்லை. நீங்கள் அப்படிதான் பேச வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்துடைய ஷரியத்துடைய அடிப்படையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஈஜாப் கபூல் மகர் கொடுத்து திருமணத்தை முடித்து கொள்ள வேண்டும். ஆனால் தற்காலத்தில் அது எல்லாமே சர்வசாதாரணமாகி இந்த திருமணத்துடைய விடயங்களில் பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. இந்த விடயங்கள் சில நேரம் ஷேக் அவர்களே ஃபோன் பேசுகிறதுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். 3 மாதம் 4 மாதங்கள் பேசுறதுக்கு பிற்பாடு அந்த திருமணம் நடைபெறவில்லை. உதாரணத்துக்கு விளங்கி கொள்ளுங்கள், சில நேரங்களில் இந்த ஆணும் இந்த பெண்ணும் ஒரு சமூக அல்லது பொது இடத்தில் காணும் பொழுது எவ்வாறு முகம் கொடுப்பார்கள்? 4 மாதங்கள் அவர் என்னென்ன பேசினார்கள், அவருடைய என்னென்ன விடயங்களை பேசினார்கள் என்பது தெரியாது. அது சில நேரம் இவர்களுக்கு மத்தியிலும் பிளவுகளை ஏற்படுத்தியிருக்கலாம், அல்லது 2 குடும்பங்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு இந்த திருமணம் நடைபெறாமல் விட்டுட்டிருக்கலாம். இதற்கு பிற்பாடு சந்திக்கக்கூடிய சந்திப்புகள் பல பிரச்சனைகளையும் பல சிக்கல்களையும் கொண்டு வருகிறது. அதனால் மார்க்கத்தில் எந்த அனுமதியும் இதற்கு வழங்கப்படவில்லை. திருமணம் என்பது ஈஜாப் கபூலோடு வலி மகரை பெற்று என்ன செய்ய வேண்டும், அவர் பொறுப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் மார்க்கம் தந்த அனுமதி. நாங்கள் பல ஹராமான அனுமதிகளை எடுத்துக்கொண்டோம் எங்களுக்காக. உண்மையில் ஹசரத் அவர்களே, இந்த ஃபோன் பேசுகின்ற விடயத்திலே குறிப்பாக பெண் பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதாவது கல்யாணம் பேசிட்டாங்க தானே, இவர் தானே என்னுடைய கணவராக வரப்போகிறார் என்று நினைத்து சில சந்தர்ப்பங்களில் பெண் பிள்ளைகள் அவர்களுடைய அந்தரங்க புகைப்படங்களை கூட தனது எதிர்கால கணவன் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றவருக்கு அனுப்பி பின்னர் கை செய்தப்பட்ட பல சம்பவங்களை நாங்கள் கேள்வியுற்றிருக்கின்றோம். எங்களை விட கூடுதலாக நீங்கள் கேள்வியுற்றிருப்பீர்கள். ஏனென்றால் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தவுடன் எமது சமூகம் முதலிலே நாடுவது ஆலிம்களைத்தான். என்ன ஹசரத் இப்படி ஆயிடுச்சு, ஒரு தீர்வு தாங்களே, அப்படியான சம்பவங்களும் இந்த காலத்தில் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா ஹசரத்? அடுத்து ஹசரத் அவர்கள் இன்னும் ஒரு கேள்வி. நாங்கள் அந்த விவாகரத்து தொடர்பாக பேசி கொண்டிருந்தோம். நவீன காலத்திலே இந்த தலைமுறையிலே விவாகரத்து அதிகரிப்பதற்கான பல காரணிகளை கூறினீர்கள்.
ஆனால் நாங்கள் எங்களுடைய இந்த உம்மம்மாருடைய காலத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சாதாரணமாக இப்போ எங்களுடைய வயதிலே இருக்கின்றவர்களுடைய உம்மம்மாமார்களை எடுத்து பார்த்தால், அப்பாமார்கள் எடுத்து பார்த்தால், கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் 10 அல்லது 11 பிள்ளைகள் இருப்பார்கள், 7-8 பிள்ளைகள் இருப்பார்கள். கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக வாழ்ந்திருப்பார்கள். கடைசி வரைக்கும் இருவரும் பயணம் போகின்ற பொழுது கையை பிடித்து கொண்டு செல்வார்கள். அவர்கள் அப்படி ஒரு வழிகாட்டலை வைத்திருந்தார்கள். ஆனால் இன்று எல்லாத்திலுமே முன்னேறிவிட்டோம், விஞ்ஞானம் முன்னேறிவிட்டது, தொழில்நுட்பம் முன்னேறிவிட்டது என்று சொல்லுகின்ற தற்காலத்திலே இந்த நிலைமை மாற்றமாக இருக்கிறது. இது என்ன காரணம்? எங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றாமை காரணமா அல்லது நவீன தொழில்நுட்பம் காரணமா? இதற்கு ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கிறேன் உங்களிடம். உண்மையாகவே ஷேக், இதுக்கான பதில் திருமணத்தினூடாக பெண்களும் சரி ஆண்களும் சரி மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை கொண்டு வருகிறார். உங்களுடைய உம்மா இவர்களிடம் எதிர்பார்ப்புகள் இருந்ததா என்று கேட்டால் இருந்தது, அவருடைய வருமானத்திற்குள்ளால் இருந்தது. மேற்கத்திய கலாச்சாரம், அதே போல ஏனைய விடயங்கள், சமூக வலைத்தளங்கள், சோசியல் மீடியாக்கள் திருமணம் விவாகரத்து ஆகுவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று ஆண் பெண்ணுடைய தவறான தொடர்பும் காரணம். இந்த பிரச்சனை எங்களுடைய உம்மம்மா அதற்கு தாண்டியும் பார்த்தால் அவருடைய ஃபோனுடைய கலாச்சாரம் இருக்கல்ல, அதே போல் ஏனைய விடயங்களும் குறைவாக இருந்தது. அதனால் இவர்கள் தன்னுடைய கணவனுடைய எல்லா விடயங்களையும் கவனித்து கொண்டு அவர்கள் அந்த வாழ்க்கையை நீண்ட காலம் வாழ வேண்டும். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர், அந்த 1000 காலத்து பயிராக எங்களுக்கு வாழ்ந்து காட்டினார்கள். ஆனால் தற்காலத்தில் இருக்கக்கூடிய நிலைமை என்னவென்று சொன்னால், திருமணத்தினுடைய நோக்கமும் பிழை, அதே போல் வாழக்கூடியவர்களுக்கு அதனுடைய பொறுப்புகளும் மிக குறைந்து விட்டது. அதே போல் திருமணத்தின் ஊடாக எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாகிவிட்டது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கொரியன் ட்ராமாக்கள், அதே போல் சினிமாவுடைய தாக்கம், அதில் பார்க்கக்கூடிய அந்த நடிகர் நடிகைகள் எவ்வாறு வாழ்கிறார்கள், இதுபோல தான் எங்களுடைய திருமணங்களும் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு தான் இந்த வாழ்க்கைக்குள் அவர்கள் நுழைகிறார்கள். ஆனால் அவர்கள் நுழைந்ததற்கு பிற்பாடு காலம் செல்ல தான் விளங்குகிறது திருமணம் என்பது இது அல்ல. அப்படி என்ற ஒரு மாயை என்று அவர்கள் விளங்காமல், அந்த திருமணம் அந்த நடிகர் போல் இருக்க வேண்டும், அதனால் நான் அந்த நடிகரை தேடிக்கொள்கிறேன், இதனால் விவாகரத்துகள் அதிகம். அன்பிக்கினி இஸ்லாமிய நெஞ்சங்களே, திருமணத்தை நீண்ட காலம் நாங்கள் கொண்டு போக வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் தீன் கட்டாயம், மார்க்கம் சொன்ன பிரகாரமும் அவர் வாழ்வது தான் எங்களுடைய வாழ்க்கையை நூறு காலம் கொண்டு போகும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ். ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், அழகான பெண்ணை முடித்தால் நீண்ட காலம் வாழ முடியும் என்றிருந்தால் அழகான பெண்களை முடித்தவர்கள் காலிக்கோட்டுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. ரோயல் ஃபேமிலிகளில், நல்ல ஃபேமிலிகளில் திருமணம் முடித்தால் நீண்ட காலம் வாழலாம் என்றிருந்தால் ரோயல் ஃபேமிலிகளில் திருமணம் முடித்தவங்க காலிக்கோட்டுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. அதே போல் பணம் நீண்ட காலம் வாழ வைக்கும் என்று சொல்லியிருந்தால் பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் திருமண முறிவை ஏற்படுத்தி காலிக்கோட்டுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபல்ஃபர் பிதாத்தி தீனுடைய மார்க்கத்துடைய பெண்ணை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள், அதனூடாக நீண்ட காலம் வாழலாம். சில நேரம் ஷேகுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், தீனுடையவர்களும் விவாகரத்தில் என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள் தானே என்று கேட்டால், அந்த தீன் அவர்களை பண்பாட்டு ரீதியாக வளர்த்தெடுத்திருக்க வேண்டும். வெறுமனே 5 நேரம் தொழுகிறார், வெறுமனே அவர் திக்கர் செய்கிறார், செலவாத்து சொல்லுகிறார், அதனால் நல்லவர் என்று நாங்கள் முடிவெடுக்க முடியாது. இங்கு மிக முக்கியமானது வணக்க வழிபாடுகள், பண்பாடுகளில், எங்களுடைய அஹ்லாக்குகளில். உண்மையில் ஹஸ்ரத் அவர்களே, அதாவது மறைந்த எங்களுடைய முன்னாள் ஹஸ்ரத் அவருடைய அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றி வைக்க வேண்டும். எங்களுடைய நியாஸ் மௌலை சொல்லுவாங்க, தீனும் தேவைன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி தான் உண்மையில் ஹஸ்ரத் அவர்களே. அடுத்து இன்னும் ஒரு கேள்வியை நான் கேட்க இருக்கின்றேன். குறிப்பாக இந்த விவாகரத்துக்கள் மூலம் சமூகத்திலே ஏற்படுகின்ற விளைவுகள் மிக தாக்கம் செலுத்துகின்றன. நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னதை போன்று ஒரு பள்ளியினுடைய இமாமாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய மஹல்லாவை சார்ந்த விடயங்கள் அதிகளவான பிரச்சனைகள் உங்களிடம் வரும். நீங்கள் களத்திலே இருந்து அதை பார்த்திருப்பீர்கள். எப்படியான விளைவுகள் இந்த விவாகரத்தினால் சமூகத்தில் ஏற்படுகின்றன? சமூகம் சிந்திக்க மறந்த
அந்த விடயத்தில் கவனம் செலுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்விதான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த விவாகரத்து நடைபெறுகிறதே, மறுதிருமணங்கள் முடிக்கிறார்கள், எல்லாம் சரியாகி விடும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, ரமலானுடைய காலத்தில் இருக்கிறோம். உள்ளங்களில் நன்றாக பதிய வைத்து கொள்ளுங்கள். இலங்கை நாட்டுடைய தரவின் ஒரு ஆய்வின்படி இலங்கையில் பெர் டே ஒரு நாளைக்கு 4 முதல் 10 விவாகரத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம் மாத்திரமல்ல, இலங்கை நாடு பூராக. முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு பிரதேசத்தை எடுத்து பார்க்கும் பொழுது 5 வருடத்தில் 500 விவாகரத்துக்களை சந்தித்திருக்கிறார்கள். இந்த 500 விவாகரத்தில் 20% தலாக்குகள் கணவன் சொன்னது, மற்ற 480 திருமணங்களும் பெண் ஃபஸ்ஹ் கேட்டது. எனக்கு வேண்டாம், இவர் போதை வஸ்தோடு தொடர்பாக இருக்கிறார், இவர் சரியான நேரம் தராமை எங்களுக்கு, அதே போல் இவருடைய பொறுப்புகளை இவர் விளங்குகிறார்கள் இல்லை. அதில் மிக முக்கியமானதும் இருக்கிறது, அதை பின்னால் பேசுவோம். 480 ஃபஸ்ஹுகள், 20 தலாக்குகள், 500. இதனுடைய அவுட்புட் என்ன தெரியுமா? 400 பிள்ளைகள் அனாதை. 400 பிள்ளைகள் அனாதைகள். நீங்கள் நினைக்கலாம், இஸ்லாம் மறுமணம் செய்ய அனுமதி தந்திருக்குதானே. மறுமணத்திலும் எங்களுடைய தரவின்படி 60% மறுமணங்களும் தலாக்குகளுக்கு போகிறது. காரணம், பிள்ளைகளை நான் பார்க்கிறேன் என்ற ரீதியில் அவர் திருமணத்தை முடிக்கிறார். திருமணத்துக்கு பிற்பாடு அப்பிள்ளைகளை என்னால் பார்க்க முடியாது, அந்த பிள்ளைகள் இல்லாமல் வாருங்கள், நான் திருமணம் முடித்து உங்களை என்ன செய்கிறேன், பிள்ளைகள் இல்லாமல் இருங்கள், நான் உங்களோடு வாழ்கிறேன். அதனால் 400 பிள்ளைகள் அனாதைகளாகிறார்கள். அவருடைய கல்வி கேள்விக்குறியாகிறது, அவருடைய ஆரோக்கியம் கேள்விக்குறியாகிறது. அதே போல் பல விடயங்கள். கல்ஃபுடைய நியூஸ் 2025 8 மாதத்துடைய தரவு வந்தது. முஸ்லீம் மக்கள் செறிந்து வாழக்கூடிய நாடுகள். 57,594 தலாக்குகள். எவ்ரி 9 minutes, 9 நிமிடத்திற்கு ஒரு தலாக். ஒரு நாளைக்கு 167 தலாக்குகளை யார் சந்திக்கிறார்கள் என்று கேட்டால், எங்களுடைய குர்ஆன் இறங்கிய பூமி மக்கா, மதீனா, அங்கால் அதை அண்டிய பகுதிகளில் சந்தித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் காரணம் வெளியிட்டார்கள், 2 காரணங்கள். ஏன் இந்த விவாகரத்துகள் அதிகமாகிறது என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னது ஆடம்பர திருமணம், அதனூடாக ஏற்படும் செலவு, பிற்பாடு கடன். 2வது சொன்னார்கள் திருமணத்துடைய தெளிவின்மை. திருமணம் என்றால் என்ன, குடும்ப வாழ்க்கை என்ன என்று தெரியாமல் அந்த திருமணத்திற்கு நுழைந்து அதனூடாக பிரச்சினைகளை எதிர்கொண்டு அவர்கள் தலாக்குக்கு வருகிறார்கள். இதுதான் இன்றைய காலத்துடைய நிலைமையாக இருக்கிறது. நிறைய விடயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. விதவைகளுடைய வாழ்க்கைகள் கேள்விக்குறி. கொழும்பு பிரதேசங்களில் ஊர்களை நான் சொல்ல குறிப்பிடலை ஷேக், ஆனால் 3500 விதவைகள் இருக்கக்கூடிய ஒரு பரந்த ஊர்களும் இருக்கிறது. 3500 விதவைகள், 2000 விதவைகள், அனாதை பிள்ளைகள் அதிகங்கள். இதனூடாக விபச்சாரத்துடைய பாபு துறந்திருக்கிறது. அதனை மூட வேண்டிய பொறுப்பு சமூகத்துக்கும் இருக்கிறது, பொறுப்புதாரிகளுக்கும் இருக்கிறது, செல்வந்தர்களுக்கும் இருக்கிறது. ரமலான் மிக முக்கியமான காலம், ஜக்காத் கொடுக்கக்கூடிய காலம். நீங்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த விதவைகளையும், அதே போல் இவர்கள் வறுமை கோட்டுக்கள், யாராருக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்ற 8 கூட்டங்கள், அதற்குள் எப்படியும் இந்த பிள்ளைகளை இருப்பார்கள். தேடி தேடி கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் பரக்கத்தாகி வைப்பார். ஆம், உண்மையில் ஹஸ்ரத் அவர்களே, அதாவது இந்த விடயம் மிக மிக ஆழமாக பேசப்பட வேண்டிய விடயம், மிகவும் பாரதூரமான ஒரு விடயம். இந்த விவாகரத்தினுடைய விளைவுகள் காரணமாக நீங்கள் சொன்னதை போன்று நகர்ப்புற பகுதிகளிலே அதிகளவான புதிய விபச்சார பெண்கள் உருவாகி இருக்கிறார்கள். இதற்கு நிச்சயம் சமூகம் பதில் கூறியே ஆக வேண்டும் என்கின்ற விடயம் இருக்கிறது. அதிலிருந்து சமூகத்திற்கு தப்பி செல்ல முடியாது. தனவந்தர்களுக்கு பங்கு இருப்பதை போன்று உலமாக்களுக்கும் அதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது, பங்கு இருக்கிறது. என்னுடைய அடுத்த கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த விவாகரத்துக்களை நிறுத்துவதற்கு அல்லது இவ்வாறான விளைவுகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு என்ன வகையான தீர்வுகளை நீங்கள் முன்வைக்க விரும்புகிறீர்கள்? இந்த விவாகரத்துடைய காரணங்கள் இருப்பது போல இதற்கான தீர்வுகளும் இஸ்லாமிய ரீதியில் நாங்கள் பார்க்கும் பொழுது, என்னுடைய பார்வையிலும் நான் சொல்லக்கூடிய விடயம், முதலாவதாக முறையான விடயங்களை கையாள வேண்டும். தீனை பார்க்க சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொன்னார் என்பது அதனுடைய ஆழமான விளக்கம் இருக்கிறது. திருமணத்தில் தீனை முதன்மைப்படுத்துங்கள், இது முதல் தீர்வானாக நான் சொல்கிறேன். தீன் வரும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யலாம், நல்ல முறையில் கொண்டு போகலாம். அந்த தீனுடைய வாழ்க்கையில் பொறுமை, பண்பாடு, நான் சொல்வது போல பண்பாடு வளர்க்கப்பட வேண்டும்.
அந்த பண்பாட்டினூடாக என்ன செய்யலாம், திருமண வாழ்க்கையை நீண்ட காலத்திற்கு கொண்டு செல்லலாம். விட்டு கொடுப்பு, பொறுப்பு, அதே போல் சகிப்புத்தன்மை. சில நேரம் கணவன் கோபப்படுவார், சில நேரம் மனைவி கோபப்படுவார். இந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் என்ன செய்யலாம், விட்டு கொடுப்போடு கொண்டு செல்லலாம். அதே போல் 2வது மார்க்க காட்டக்கூடிய வழிமுறை, திருமண வாழ்க்கையை இவர்கள் தீனோடு ஆரம்பிக்க வேண்டும். நான் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது தான், திருமண வாழ்வியல் பயிற்சி நெறியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். இது சாத்தியமா? திருமண வாழ்வியல் பயிற்சி நெறி என்று சொன்னால், அன்பார்ந்த நேயர்களே, நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், திருமணம் என்பது மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை. இந்த திருமணத்தினூடாக இரு உறவுகள், கணவன் மனைவி என்ற உறவு, இதற்கு பிற்பாடு குழந்தை. இந்த குழந்தை இல்லாமல் ஏராளமான பிரச்சனைகள், குழந்தை இருந்து ஏராளமான பிரச்சனைகள். என்ன காரணம் என்று சொன்னால், ஷேக், திருமண வாழ்வியல் பயிற்சி நெறி கொண்டு கட்டாயம் எங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும். நாங்கள் உதாரணமாக ஒரு வாகனத்தை நாங்கள் ஓட்டப் போகிறோம் என்று சொன்னாலும் அதற்கான பயிற்சி கொடுக்கப்பட்டு அதற்குரிய எக்ஸாம்கள் வைக்கப்படுகிறது. ஆனால் நீண்ட கால வாழ்க்கை, மிகப்பெரிய உன்னதமான வாழ்க்கையை வாழ இருக்கக்கூடிய நாம் திருமணம் சம்பந்தப்பட்ட போதிய அறிவில்லாமல் திருமணத்திற்கு நுழைகிறோம். நான் பல காரணங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். ஆனால் திருமண வாழ்வியல் பயிற்சி நெறி என்பது மிக முக்கியம். ஏன் திருமணம், எதற்காக திருமணம், அந்த திருமணத்தினூடாக நாங்கள் எதனை அடைந்து கொள்ள வேண்டும், அதற்கக்கூடிய பொறுப்புகள், மெடிக்கல் ரீதியாக எங்களுடைய பிள்ளையுடைய தேவைப்பாடுக்கு பல நபர்கள் இயங்குகிறார்கள். காரணங்களை தேடும் பொழுதோ அந்த இயக்கங்களுக்கான விடைகளை இவர்கள் மெடிக்கல் ரீதியாக என்ன செய்கிறார், முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இது திருமணத்துக்கு முன்னால் தெரிந்திருந்தால் சில நேரம் அதிலிருந்து என்ன செய்திருக்கலாம், தப்பித்திருக்கலாம். அதே போல் குழந்தை எனும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, அமானிதம் வருகிறது. இந்த அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய கல்வி அறிவும் பெற்றோரிடத்தில் மிக குறைவு. இந்த குழந்தையை எவ்வாறு கையாள வேண்டும், குழந்தையை நாங்கள் எங்கிருந்து வளர்க்க வேண்டும். சில நபர்கள் நினைக்கிறார்கள் குழந்தை பிறந்த பிறகுதான் வளர்க்கிறது என்று நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே குழந்தையை வளர்ப்பது என்பது பிறந்ததற்கு பிற்பாடல்ல, திருமணம் பார்க்கும் பொழுதே குழந்தையை வளர்ப்பு ஆரம்பித்து விடுகிறது. அதுக்கு ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. அதனால் திருமண வாழ்வியல் பயிற்சி நெறி என்பது எங்களுடைய சமூகத்திற்கு கட்டாயம் தேவை. பல முஸ்லீம் பிரதேசங்களில் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால், ஷேக், ஒவ்வொரு ஊருடைய முக்கியமான பள்ளி வாசல்கள் மையம் கொண்டு அந்த விடயங்களை கையாள வேண்டும். அதில் குறிப்பாக இந்த திருமண வாழ்வியல் பயிற்சி நெறி நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. சில நேரம் இதில் பல சிக்கல்களும் இருக்கிறது தான். என்று சொன்னால், திருமணங்கள் இப்போது வெளிநாட்டிலிருந்து வருகிறார் மாப்பிள்ளை, அவர் வந்து 2 கிழமையில் திருமணம். அப்போ இந்த திருமண வாழ்க்கையை எப்படி படிப்பார்னு சொன்னால், எங்களுக்குத்தான் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் எல்லாம் வளர்ந்திருக்கிறது. இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸ்களும் ஜூமில் இருக்கிறது, எல்லாவற்றிலும் இருக்கிறது. இந்த முறையில் நாங்கள் கையாண்டு அவர்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டி, மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் திருமண வாழ்வியல் பயிற்சி நெறி அவர்கள் முடித்ததால்தான் அவர்களுக்கு திருமணத்துடைய அனுமதி கிடைக்கிறது. இப்படி எங்களுடைய நாடுகளிலும் கட்டாயம் ஒவ்வொரு ஊர்களிலும் இதை சிந்திக்க வேண்டிய பொறுப்பு உலமாக்களுக்கு இருக்கிறது, புத்திஜீவிகளுக்கு இருக்கிறது, பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கு இருக்கிறது, துறை சார்ந்தவர்களுக்கும் இருக்கிறது. எனவே இந்த விடயங்களை நாங்கள் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும். அந்த கவனம் செலுத்துவதனூடாக இந்த விவாகரத்தினும் மிகப்பெரிய ஒரு அழிவை நாங்கள் இல்லாமல் ஆக்கலாம். உண்மையில் ஹசரத் அவர்கள் சொன்னதை போன்று, ஒரு ஆண் தனக்கு மனைவியை தேடுகின்ற பொழுது தனக்கு மனைவி என்பதை விட தனது பிள்ளைக்கு ஒரு சிறந்த தாயை தேட வேண்டும். ஒரு பெண் தனக்கு கணவனை தேடுகின்ற பொழுது தனக்கு கணவன் என்பதை விட தன்னுடைய பிள்ளைக்கு சிறந்ததொரு தந்தையை தேடினால் பல விவாகரத்துக்களை தவிர்க்கலாம் என்பது தான் என்னுடைய ஹசரத் அவர்களுடைய உரையினுடைய சாரமாக இருந்தது. இன்றைய இஃப்தார் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சி அம்பாறை மாவட்டம் மாளிகை காடு அன்னூர் ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து உங்களை சந்தித்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக மிக பயனுள்ள சிறப்பான கருத்துக்களை முன்வைத்திருந்தார் இந்த பள்ளிவாசலினுடைய பேஷிமாம் அல் ஹாஃபில் அல் ஆலிம் ALM மின்ஹாஜ் உஸ்மானி ஹஸ்ரத் அவர்களுக்கு நாங்கள் வசந்தம் டிவி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஹஸ்ரத் அவர்களே. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த முயற்சியைக்கான கூலியை தந்தருள்வானாக.
கற்பறையிலே உருவாகும் ஒரு மனிதனது வாழ்வு கப்ரறையிலே நிறைவு பெறுகிறது. ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து மரணித்ததன் பின்னர் மையவாடியிலே நல்லடக்கம் செய்யப்படுவான். இஃப்தார் விசேட நிகழ்ச்சியில் ஏன் நான் மையவாடியை பற்றி கதைக்கிறேன் என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு புரிகிறது. நான் இருக்கின்ற இந்த இடம் மாளிகைக்காடு அன்னூர் ஜும்மா பள்ளி வாசலுக்கு சொந்தமான மையவாடியிலிருந்து தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த மையவாடி கடல் அரிப்பினால் பாதிக்கப்பட்டு மிகவும் துர்ப்பாக்கியமான ஒரு கவலையான சம்பவம் இங்கே பதிவாகி இருக்கிறது. அடக்கம் செய்யப்பட்ட பல மையத்துகள் கடல் நீரிலே அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் பல மையத்துக்கள் கபரிலிருந்து வெளியே வந்திருக்கின்றன. அந்த மையத்துக்களை எடுத்து மீண்டும் இவர்கள் நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள். இந்த பள்ளிவாசலுக்கு இருக்கின்ற இன்றைய மிகப்பெரிய ஒரு தேவைதான் இங்கே கடலரிப்பை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இவர்கள் ஆதங்கப்படுகிறார்கள். அதே போன்று இந்த ஊரிலே இடம்பெறுகின்ற மரணங்களை அடக்கம் செய்வதற்காக மாற்று மையவாடி ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு சமூகத்திலே இருக்கின்ற அரசியல்வாதிகளும் தனவந்தர்களும் முன்வர வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள். இந்த சமூக கோரிக்கையை நாங்களும் வசந்தம் டிவி சார்பாக இந்த மக்கள் சார்பாக உங்கள் முன்னிலையிலே முன்வைக்கின்றோம். எமது சமூகத்தில் இருக்கின்ற தனவந்தர்களே, நிறைய உதவி செய்கிறீர்கள். ஆனால் அத்தியாவசிய தேவையாக இருக்கின்ற ஒரு மாற்று மையவாடியை பெற்றுக்கொள்வதற்காக இந்த மாளிகைக்காடு அன்னூர் ஜும்மா பள்ளிவாசலுக்கு உங்கள் நேசக்கரத்தை நீங்கள் நீட்டுங்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தை சுகந்தமாக்கும் இப்புனித ரமலான் மாதத்திலே வசந்தம் டிவியினூடாக ரமலான் விசேட இஃப்தார் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் மாதத்தில் தொலைத்தொடர்பு சாதனங்களை நாம் எவ்வாறு முகாமை செய்ய வேண்டும் என எம்முடன் பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஆயிஷா உயர்கல்விக் கல்லூரியில் தரம் 3ஐ சேர்ந்த மாணவி ஆயிஷா ஷஹானி நசார் அவர்கள் கலந்துரையாடியுள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம் சகோதரி, இன்றைய நவீன உலகில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் எமது அன்றாட வாழ்க்கையுடன் பின்னிப்பிணைந்து காணப்படுகின்றது. அது எமது ரமலான் மாதத்திலும் முஸ்லிம்கள் மத்தியில் பாரிய ஒரு செல்வாக்கை செலுத்துகின்றது. அந்த வகையில் ரமலானில் மனிதர்களுக்கும் தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கும் எவ்வாறான உறவு காணப்படுகின்றது என்பது தொடர்பான உமது கருத்து என்ன? நிச்சயமாக சகோதரி, இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கும் தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கும் இடையிலான தொடர்பு என்பது மிக முக்கியமான தலைப்பாகும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சஹ்ஹர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி ஜமீஅன் மின்ஹு. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை தன்னிடமிருந்து அவன் உங்களுக்காக வசப்படுத்தி கொடுத்தான் எனும் அல்குர்ஆன் வசனத்திற்கிணங்க தொழில்நுட்பம் என்பது இறைவனால் மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அடுக்கொடையாக காணப்படுகின்றது. இதனை நாம் மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். தொலைத்தொடர்பு சாதனங்கள் மனிதனுக்கு சேவை செய்ய வேண்டுமே தவிர மனிதர்கள் அதற்கு அடிமையாகக்கூடாது. ஆனால் தொடர்ந்தேர்ச்சியாக மனிதர்கள் ரீல்ஸ், ஷார்ட்ஸ், திரைப்படங்கள், தேவையற்ற ஆபாசமான வீடியோக்கள் போன்றவற்றை பார்வையிடுவதனாலும் கணினி விளையாட்டுகளில் அதிகமாக ஈடுபடுவதனாலும் அடிமைகளாக காணப்படுகின்றனர். இவ்வாறு அடிமையாகும் போது தனக்கரையில் இருப்பவர்களை விட மனிதர்கள் திரையில் இருப்பவர்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை வழங்குகின்றனர். இது சிலாத்துர் ரஹம் எனும் உறவுகளை பேணும் இஸ்லாமிய கடமையை நேரடியாக பாதிக்கின்றது. இதனால் மனிதன் சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்படுவதோடு மாத்திரமில்லாமல் அல்லாஹ்விடமிருந்தும் தூரமாகி ரமலானின் அதீத பலாபலன்களை இழந்து விடுகின்றான். அவன் முழுக்க முழுக்க தொலைத்தொடர்பு சாதனங்களையே சார்ந்தவனாக காணப்படுகின்றான். அத்தோடு ரமலானின் இரவுகளை தொலைத்தொடர்பு சாதனங்களுடன் வீண் கேளிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் கழிக்கும் சில மனிதர்களால் திக்ரிலும் இபாதத்களிலும் கழிக்கப்பட வேண்டிய ரமலானின் இரவுகள் கேளிக்கைக்குரிய இரவுகளாக மாற்றம் பெற்றுள்ளன. இப்பேற்பட்டவர்களின் நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களது நோன்பின் மூலமாக பெற்றுக்கொண்டது
பசித்ததையும் தாகித்ததையும் விட்டதை தவிர வேறேதும் இல்லை என குறிப்பிட்டார்கள். நபியவர்கள் கூறிய இப்பேற்பட்ட நோன்பைத்தான் பலர் ரமலான் மாதத்தில் தொலைத்தொடர்பு சாதனங்களுடனான பிழையான பாவனையுடன் நோட்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆம் சகோதரி, நிச்சயமாக இது சமூகத்தில் ஒரு பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றதோடு அல்லாஹ் அனைத்து மாதங்களிலுக்கும் ஒரு பயிற்சி பாசறையாக அமைத்து தந்திருக்கின்ற இந்த ரமலானிலும் ஒரு பெரிய பிரச்சனையாக முஸ்லிம்கள் இதை நோக்கின்றனர். அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷியாத்தீன், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் நண்பர்கள் என்று. அந்த வகையில் இந்நோன்பை நாங்கள் வீண் விரயம் செய்யாமல் எவ்வாறு நாம் தொலைத்தொடர்பு சாதனங்களை நோன்பில் முகாமைத்துவம் செய்ய முடியும்? ஆம் சகோதரி, நீர் கூறிய விடயமானது ரமலான் காலத்தில் மாத்திரமல்ல, எல்லா காலங்களுக்கும் முஸ்லிம்களுக்கு மிகவும் பயனுள்ள விடயமாக காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் புனிதமான ரமலான் மாதம் என்பது இறைவனுக்கும் நமக்கும் இடையிலான தொடர்பை பலப்படுத்துவதற்கான காலம். நம் இதயத்தை உலகின் சத்தங்களிலிருந்து விடுவித்து இறைவனின் சத்தத்திற்கு மாத்திரம் செவிசாய்க்க வைப்பதாகும். இதனூடாக நாடப்படுவது துறவரமல்ல, மாறாக அல்லாஹ் மனிதனை படைத்த மாபெரும் நோக்கம் அவன் படைத்து பரிபாலிக்கின்ற இறைவன் ஒருவனை மாத்திரமே வணங்க வேண்டும் என்பதாகும். இதன் முழு பொருள் என்னவென்றால், ஒரு மனிதனின் முழு வாழ்வும் இபாதத்தாக மாற வேண்டும் என்பதாகும். இதனை அவன் அல் குர்ஆனில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றான், வானங்களில் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நாம் படைக்கவில்லை என்று கூறுகின்றான். இதன் அடிப்படையில் இந்த உலகில் தொலைத்தொடர்பு சாதனங்களை முற்றுமுழுதுமாக தவிர்த்து வாழ எம்மால் முடியாது. ஆனால் தொலைத்தொடர்பு சாதனங்களினூடாக பல நன்மையான செயற்பாடுகளில் எம்மால் ஈடுபட முடியும். இன்று எத்தனையோ ஆப்ஸ், வெப்சைட்ஸ், யூடியூப் சேனல்ஸ் போன்றன காணப்படுகின்றன. இவற்றின் உதாரணமாக தமிழ் தர்ஜுமா ஆப், முஸ்லிம் பி ப்ரோ ஆப் போன்றவற்றை கூறலாம். இவற்றின் மூலம் குர்ஆன் ஓதுவதற்கும் தர்ஜமா வாசிக்கவும் முடிவதோடு புகாரி முஸ்லிம் கிரந்தங்களை கற்றுக்கொள்வதோடு மார்க்க சொற்பொழிவுகளையும் எம்மால் செவியேற்கலாம். இதன் மூலம் பயணிகள், வேலைகளில் ஈடுபடுவோர் உட்பட அனைவரும் பயன்பெற முடியும். இப்படி எத்தனையோ வழிகள் தொலைத்தொடர்பு சாதனங்களூடாகவே தக்வா எனும் இறையச்சத்தை பெற்றுக்கொள்ள உதவியாக இருக்கின்றது. அத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பிரார்த்தனைகளில் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூபி சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் புரட்டிவிடு என்று அதிகமாக பிரார்த்தனை செய்துள்ளார்கள். எனவே நாமும் இத்துவாவை அதிகம் ஓதி அல்லாஹ் எமக்கு வாக்களித்திருக்கின்ற தக்வா எனும் நேர்வழியை தொலைத்தொடர்பு சாதனங்களுடனான பிழையான பாவனையினால் புரட்டி விடாமல் இருப்போமாக. ஆம், அவ்வாறாயின் இத்தொலைத்தொடர்பு சாதனங்களை ஒரு தனிநபரால் மாத்திரம் இலகுவாக முகாமைத்துவம் செய்யலாமா? இல்லை சகோதரி, தொலைத்தொடர்பு சாதனங்களை ஒரு தனிமனிதனால் மாத்திரம் முகாமை செய்ய முடியாது. அதற்கு அவனை சுற்றி இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமானதாக காணப்படுகின்றது. ஒரு மனிதனிடம் சுய ஒழுங்கு காணப்படுவதோடு அவன் தனது குடும்பத்தோடு சேர்ந்து குடும்பமாக நான் முன்னரே கூறிய நன்மையான காரியங்களில் ஈடுபடும் போது தொலைத்தொடர்பு சாதனங்களை பயனுள்ள விதத்தில் முகாமை செய்யக்கூடிய ஒரு சூழலை கட்டியெழுப்பலாம். ரமலான் சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் மாதம் என்ற வகையில் இவ்வாறு குடும்பமாக சேர்ந்து செயற்படுவதை இஸ்லாம் வரவேற்கின்றது. ஆம், ரமலானில் தொலைத்தொடர்பு சாதனங்களை முகாமைத்துவம் செய்வது எப்படி என்றும் அவ்வாறு செய்வதன் முக்கியத்துவங்கள் பல விடயங்களை எமக்கு கூறிய சகோதரி ஆஷா ஷஹானி நசார் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் என கூறிக்கொள்வதோடு, ரமலான் அணிவித்த இந்த ஆடையை கழற்றிவிட்டு பெருநாளைக்காக நாம் புத்தாடை அணிந்திருந்தால் அது எமக்கு புதுவாழ்வு தரமாட்டாது. புத்தாடை ஒரு நாள் கந்தலாகிவிடும். தக்வா எனும் ஆடை என்றும் எமது வாழ்வுடன் பொழிந்திருக்கும் என கூறி இவ்விசேட நிகழ்ச்சிகளுடன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆக்கிலா அலி. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த நேர்களே, சகோதர சகோதரிகளே,
புனிதமிக்க அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத்துன் நஹ்ல் 80வது வசனத்திலே மனிதன் மனநிறைவோடு நிம்மதியோடு வாழும் இடமாக மின் புயூத்திக்கும் வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, உங்களுக்கு அமைதி தருவதற்காக, மனநிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக, ஓய்வை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக உங்கள் இல்லங்களை நாங்கள் அமைத்து தந்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அன்புக்குரியவர்களே, இடத்தால் அமைதியை வீட்டிலும், நேரத்தால் அமைதியை இரவிலும், உறவால் அமைதியை மனைவியிலும் அல்லாஹ் வைத்திருப்பதாக 3 சுக்கூன்கள் மன நிறைவுக்கு காரணமானவைகள் என்பதை மிக தெளிவாக குர்ஆனிலே பேசுகின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா படைப்பினங்களும் தனக்கென்ற ஒரு வீட்டை அமைத்துக் கொள்ளும் ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். وَأَوْحَى رَبُّكَ إِلَى النَّحْلِ أَنِ اتَّخِذِي مِنَ الْجِبَالِ بُيُوتًا, தேனிக்கும் அந்த கலை, கட்டிடக்கலையை அல்லாஹ் கொடுத்தான். சிலந்தி வலையும் அதே போன்றுதான் ஒரு கட்டிடக்கலையிலே ஆச்சரியமாக பார்க்கப்படுகின்றது. இன்ன அவ்ஹனல் புயூத் லபைத்துல் அன்கபூத், ஒரு குறைபாடுள்ள ஒரு பலவீனமான வீடாக அந்த வீட்டை அல்லாஹ் வர்ணிக்கின்றான். இன்னும் ஆச்சரியம், யா ஐயுஹன் நம்லுதுஹுலு மசாக்கினக்கும், எறும்புகளும் வீடு கட்டி அழகாக வாழ்கின்றது. அதற்குரிய பாதுகாப்பு, அதற்குரிய உணவகம், அதற்குரிய பயிற்சி அறை அனைத்தும் அந்த இல்லத்துக்குள்ளே இருப்பதாக ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனும் சுகமாக சந்தோஷமாக மன நிறைவோடு வாழ வேண்டும் என்பதற்கு மனிதனுக்கும் அல்லாஹ் இல்லங்களை அமைத்துக் கொள்ளும் ஆற்றலை, பாக்கியத்தை கொடுத்தான். மனிதன் அதிலே சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அருட்கொடையாக கொடுத்த இல்லங்கள் எவ்வாறு இன்று அமைந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, வெறுமனே கல்லையும் மண்ணையும் உயர்த்தி கட்டியெடுப்பதனால், அது மாடிகளை கட்டுவதனால் ஒரு நாளும் அந்த வீட்டுக்குள்ளே சுகம் வராது. கற்கள் அது நிம்மதியை தரும் ஒன்றல்ல. ஆனால் அங்கே அல்லாஹ் எமக்கு எடுத்து தருவது, வீட்டுக்குள்ளே என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்குமேயானால் அது சுகம் தரும் இல்லமாக இருக்கும், அது சுமையாக போவதில்லை. அன்புக்குரியவர்களே, மேன்மையானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு சுமார் 3.5 மீட்டர் நீளம், 3.5 மீட்டர் அகலம், 3.5 மீட்டர் உயரம், ஒரு சதுர வடிவிலே இருந்தது. அதிலே அரைவாசிதான் கூரை இருந்தது. எமது வீடுகளிலே காணப்படும் எந்த அழகான பொருட்களும் அங்கே கிடையாது. ஆனால் உலகமே இழந்து இன்று பரிதவித்துக் கொண்டிருக்கும், தேடிக்கொண்டிருக்கும் நிம்மதியை அங்கே பெற்றுக்கொள்ளலாம். மீனுக்கு எவ்வாறு நீரிலே அல்லாஹ் வாழ்வை வைத்தானோ, வீட்டுக்குள்ளே நடக்கும் நற்காரியங்களை வைத்து அல்லாஹ் அங்கே சுகமான வாழ்க்கையை தருவதாக வாக்களித்திருக்கின்றான். சுமார் 200க்கும் அதிகமான வீடு மதீனா முனவ்வராவிலே இன்று சஹாபாக்களின் இல்லங்கள் இறை இல்லங்களாக மாறியிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வீட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய நற்காரியங்களை பற்றி அல் குர்ஆன் கூறும் பொழுது, வஜ்அலு புயூத்தக்கும் கிப்லா, உங்கள் இல்லங்களை இறை விசுவாசமுள்ள, அல்லாஹ்வை ஞாபகமூட்டும் இடங்களாக, அல்லாஹ்வை சுஜூத் செய்யும் இடங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஃபர்தான கடமையான தொழுகைகளை மஸ்ஜிதிலே தொழுதாலும் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுடைய ரசூல் வழிகாட்டுகின்றார்கள், நஃபிலான இதர வணக்கங்களை ஆண்களும் வீட்டுக்குள்ளே அமைத்துக் கொள்ளும்படி. எந்த வீட்டிலே தொழுகை நடைபெறுமோ அல்லாஹ்வின் அருள் அங்கே இறங்கிக் கொண்டிருக்கும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த வீடுகள் அருட்கொடை பரக்கத் நிறைந்த வீடாக வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அங்கே ஆண்களும் பெண்களும் தொழ வேண்டும். மேலும் இரவு நேரத்திலே தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக தன் மனைவியை எழுப்பிவிட்டு தானும் தொழுவாரேயானால் அந்த வீட்டார்களுக்காக வேண்டி அருள் வேண்டி அல்லாஹு தாலாவிடம் அன்பு நபி பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். மேன்மையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், லா தஜ்அலு புயூத்தக்கும் மகாபிர, உங்களுடைய இல்லங்களை மகாபிர்களாக, கபர்களை போன்று ஆக்கிவிட வேண்டாம், புதைக்குழிகளை போன்று ஆக்கிவிட வேண்டாம். என்ன காரணம்? அங்கே எந்த தொழுகையும் இல்லை,
படைத்தவனை சுஜூத் செய்யும் இல்லங்கள் அது பிரகாசமானவையாக இருக்கும். சுபஹானல்லாஹ். இல்லை என்றால் மிருகங்கள் வாழும் குகை போன்று அந்த வீடுகள் ஆகிவிடும். அங்கே நிம்மதியை தேட முடியாது. பாவங்கள் எந்த வீட்டுக்குள்ளே நடக்கத் தொடங்குகின்றதோ கண்ணியமானவர்களே, வீட்டில் இருக்கும் பரக்கத்தும் செழிப்பும் நிம்மதியும் அங்கே கலட்டப்பட்டு விடும். சஹாபாக்களுடைய இல்லங்களை பார்த்தால் அங்கே தேவையற்ற பொருட்களை பார்க்க முடியாது, ஆனால் இரவு பகலான வணக்கங்களை பார்க்கலாம். குர்ஆனுடைய சத்தத்தை கொண்டே வீடுகள் அழகாக்கப்பட வேண்டும். மதீனா முனவ்வராவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரம் நடமாடும் பொழுது அஷ்அரியாக்களுடைய வீடுகள் எனக்கு தெரியும் இரவையிலே குர்ஆனுடைய ஓசையின் மூலமாக என்று கூறுகின்றார்கள். எந்த வீட்டிலே சுஜூதும் இல்லை, எந்த வீட்டிலே குர்ஆன் திலாவத்தும் இல்லையோ, லா தஜ்அலு புயூத்தக்கும் மகாபிரா, அது பயங்கரமான படுகுழிகள், அது மட்டுமல்ல புதை குழிகளாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, வீடு நிம்மதியை தேடித் தரும் என்றால் குர்ஆன் கூறியிருக்க, வீட்டுக்குள்ளே என்ன நடந்தால் அது நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மனநிறைவையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தி தரும் என்பதை குர்ஆன் விரிவுரையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். சிலந்தியின் வலையை அல்லாஹ் குறையான வீடு என்று கூறுகின்றான். அர்த்தம் என்ன கண்ணியமானவர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையிலே சிந்தித்து பார்ப்போமேயானால் அந்த சிலந்தியின் அந்த பின்னல், அந்த வலை மூலமாக அது மனித பலம் அதற்கு கொடுக்கப்பட்டு அது அப்படியான ஒரு வீட்டை பலமாக கட்டுமேயானால் பெரும் ஆகாய விமானங்களால் கூட அதை தகர்க்க முடியாது என்று கூறுகின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் பிளட் ப்ரூஃப் அந்த கண்ணாடிகளை கூட அந்த சிலந்தியின் அந்த எச்சிலிலிருந்து தயாரிக்கப்படும் அந்த மூலப்பொருளிலிருந்து தான் தயாரிக்கப்படுகின்றது. அப்படி இருந்தும் கண்ணியமானவர்களே, ஏன் அந்த வீட்டுக்குள்ளே பிரச்சினை போதாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அது ஒரு நிரப்பமான வீடு இல்லை என்றால் கண்ணியமானவர்களே, அங்கே ஒற்றுமை இல்லை. தாயை மதிப்பதில்லை, தந்தையை மதிப்பதில்லை, ஒருவருக்கொருவர் பாசம் இல்லை, நேசம் இல்லை. எனவே அந்த வீடு சோதனையாக மாறிவிடுகின்றது, அந்த வீடு நெருக்கடியானதாக மாறிவிடுகின்றது. எனவேதான் எவ்வளவு வேண்டுமானாலும் கட்டிக்கொள்ளலாம், வீட்டுக்குள்ளே தற்கொலை கூட நடந்து விடுகின்றது. எந்த மனைவியை பார்த்து எந்த இரவு நேரத்திலே மனிதன் சந்தோஷமாக ஓய்வெடுக்க வேண்டுமோ அங்கே சண்டைகளும் சச்சரவுகளும். படைத்தவன் அந்த வீட்டுக்குள்ளே ஞாபகமூட்டப்படவில்லை, படைத்தவனுக்கு சுஜூதும் இல்லை, நன்மைகளும் இல்லை, அன்பு நபியினுடைய வழிகாட்டலும் இல்லை. எனவே மனிதன் தேடும் சுகம் வெறுமனே கட்டிடங்களில் கிடையாது, கட்டிடங்களுக்குள்ளே இருக்கும் நன்மைகளிலே தான் இருக்கிறது என்பதுதான் குர்ஆனுடைய பார்வை. எனவே ரமலானில் ஒளியூட்டுவோம் எமது வீடுகளை, இல்லங்களை பிரகாசமிக்க பரக்கத்துக்குரிய இடங்களாக மாற்றுவதற்கு முயல்வோம். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.